ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு டோமோ அகாடமி. நான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இன்ட்ரடக்ஷன். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாமா? ஸோ இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி ஒரு குட்டி தகவல் என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு வேர்சடைல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது நிறைய விஷயத்தில் யூஸ் ஆகுது. வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், மொபைல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் யூஸ் ஆகுறதுனால இதுதான் ரொம்ப கன்வீனியன்ட், ஈஸி அண்ட் அ வேர்சடைல் லாங்குவேஜ். இது ஒரு மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ் கூட. ஸோ அதனால தான் இதை நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் எது எது கண்டு வச்சிருக்கு அப்படின்னா பெனிஃபிட்ஸ், யூசஸ் அண்ட் இந்த பைத்தானோட ஃபியூச்சர்ஸை பற்றி. முதல்ல பைத்தான் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இது ஹை லெவல் இன்டர்பிரேட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அப்படின்னா என்னது அப்படின்னா 3 லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும். ஹை லெவல், லோ லெவல் அண்ட் இன்டர்மீடியட் லெவல். ஹை லெவல் அப்படின்னு ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ். அதே மாதிரி லோ லெவல் அப்படின்னா பைனரி லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் பை ஹியூமன், but the binary language cannot be understandable by human but can be understandable by computers, that is zeros and ones. ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜில் நம்ம கொடுக்கறத மைக்ரோ ப்ராசஸர் தான் பைனரி லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுது. இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்டுபிடிச்சவர் தான் கியூடியோ வேன் ரூசம். எப்போ கண்டுபிடிச்சாரு அப்படின்னா 1991 கண்டுபிடிச்சாரு. எதுக்கு கண்டுபிடிச்சாரு அப்படின்னா சிம்பிளாக இருக்கணும், அதே மாதிரி ரீடபிளாக இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தட் we can achieve more things with this programming language. இதனால தான் இது பிஸ்னஸ், எஜுகேஷன், ரிசர்ச் அதில் வைடாக யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஈஸி டு லேர்ன், ரீட், ரைட் டியூ டு சிம்பிள் சின்டாக்ஸ். இப்போ பைத்தான் ரொம்ப சின்ன சின்டாக்ஸ். அதே சி++, அதெல்லாம் நிறைய சின்டாக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். கர்லி பிரேசஸ் போடணும், கோலன் போடணும், செமிகோலன் போடணும். இதே மாதிரி பிரிண்ட்னா பிரிண்ட்னு மட்டும் கொடுக்க மாட்டோம், பிரிண்ட் எல்லாம் அது இது எதோ கொடுப்போம். ஸோ அதெல்லாம் இதில் கிடையாது. ஸோ அதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கோடு கம்பைலேஷனே இல்லாமல் இன்டர்பிரிட்டட் கோடாக நமக்கு டைரெக்டாக ரன் பண்ண முடியும். கம்பைலேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு கோடை முதல்ல ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும், கம்பைல் பண்ணணும், பண்ணிவிட்டு அதை பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை ஓட்டவே முடியும். ஆனால் இதில் பில்ட் பண்ணவும் தேவையில்லை, கம்பைல் பண்ணவும் தேவையில்லை, நேராகவே ஓட்டிடலாம். இது ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா எந்த ஒரு மேக்காக இருக்கட்டும், விண்டோஸாக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி அதை நம்ம போட்டு பார்க்கலாம் பைத்தான் கோட. ஈவன் ஆன்லைன் கம்பைலர்ஸ் கூட நிறைய இருக்குது. ஸோ இது லார்ஜ் கம்யூனிட்டியால் யூஸ் பண்ணப்படுற இது. ஸோ இது என்ன பண்ணுது, பைத்தானை யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இந்த ஃபியூச்சர்ஸால் மாற்றுது. அதனால தான் நிறைய விஷயங்களை தயாரிக்கிறதுக்கும் கண்டுபிடிப்பதற்கும் இந்த பைத்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டியில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்து என்னங்கிறது பார்ப்போம். ஸோ ஏன் இதை கற்றுக்கணும் அப்படின்னா, ஹை டிமாண்ட் இன் ஜாப் மார்க்கெட். ஹை டிமாண்ட் இன் ஜாப் மார்க்கெட்டுன்னா ஒன்றும் புரியல எனக்கு. அப்படின்னா ஹை டிமாண்ட் அப்படின்னா ரொம்ப அதிக பேர் விருப்பப்பட்டு எடுத்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா இது பைத்தான் மட்டும்தான். ஏன்னா பல ஈஸி சின்டாக்ஸு, கம்பைல் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக ஓட்டிடலாம். அதே மாதிரி ஈஸியாக நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதே மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம். அதனால நமக்கும் இது யூஸ்ஃபுல்லு. இது ஆன்கோயிங் மார்க்கெட்டில் இதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மல்டிபிள் டொமைன்ஸில் யூஸ் பண்ணப்படுது. நான் இப்போ அப்போவே சொன்ன மாதிரி. ஸோ வெப் டெவலப்மெண்ட், ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்க்ளூடிங் சைபர் செக்யூரிட்டி. அதே மாதிரி பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான டூல். ஏன்னா இப்போ பைத்தானை படிச்சிட்டோம் அப்படின்னாலே ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம காம்ப்ளெக்ஸான சி++லாம் படித்தோம்னா அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா போத் சிமிலர் கான்செப்ட்ஸ் பட் தி சின்டாக்ஸ் ஆர் தி டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த பைத்தான் மாடர்ன் டெக்னாலஜி ஃபீல்ட்ஸுக்கு ஒரு கேட்வேவாக இருக்குது. அப்போ சொன்ன மாதிரியே பல விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு கேட்வே, நுழைவாயிலாக இருக்குது. அது சரி, இது எதுக்கு யூஸ் ஆகுது? நிறைய யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன், என்னென்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட், ஜாங்கோ, ஃப்ளாஷ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு பேக் எண்டை நம்ம ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஸோ அடுத்து டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங்.
இதெல்லாம் வந்து ஈஸியா கத்துக்க முடியும் இந்த பைத்தான் வச்சு. அடுத்தது ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்கிரிப்டிங், கேம் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி எப்பயும் சொன்ன மாரி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங். இது வந்து எவ்ரிவேர் இந்த டெக்னாலஜி டுடே. அதனால தான் வந்து இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹை டிமாண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் which can be easily accessible and can be run without any errors, debugging, compilation, etc. etc. அதனால இது ஈஸியா நம்ம கிராக் பண்ண முடியும் இந்த பைத்தானை. சரி, இதோட அட்வான்டேஜஸ் தான் என்ன கொஞ்சம் சொல்லேன் பார்க்கலாமா இப்ப? இது வந்து சிம்பிள் அண்ட் கிளீன் சின்டாக்ஸ். அதே மாதிரி லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, ஸ்ட்ராங் கம்யூனிட்டி சப்போர்ட், versatile adaptable to different domains. அதாவது சிம்பிள் அண்ட் கிளீன் சின்டாக்ஸ்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம, கர்லி பிரேஸ் இல்லாம, கோலன் இல்லாம, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட்னே போட்டுக்கிட்டு டைரக்டா நம்ம கம்பைலேஷன் பில்ட் பண்ணாம நேரா ரன் பண்ண முடியும் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ். அதே மாதிரி லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி கம்பேர்ட் டு C++, C அண்ட் ஜாவா, இது வந்து ஓவராலாவே ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் நிறைய விஷயங்களை இது கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி versatile adaptable to different domains. இது வந்து ஒரு versatile adaptable to different domains அப்படின்னா பல டொமைன்ஸ், அதாவது மொபைல் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், வெப் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல சைபர் செக்யூரிட்டியா இருக்கட்டும், எல்லா டொமைன்ஸுக்கும் இது சூட்டபிளான லாங்குவேஜ். அதனால தான் இது வந்து ஹை டிமாண்ட் லாங்குவேஜ். இந்த அட்வான்டேஜஸ் தான் வந்து ஏன் பைத்தானை வைடா எல்லாரும் அடாப்ட் பண்றாங்கன்றது தெளிவா சொல்லுது. அதே மாதிரி பைத்தானோட சேலஞ்சஸ் ஏன் அப்படின்னா, எவ்வளவுதான் கம்பைல் பண்ணனாலும் C++ கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவர் எக்ஸிகியூஷன் டைம். அதே மாதிரி இது வந்து ஒரு சி ஃபைலா இருக்கட்டும், ஜாவா ஃபைலா இருக்கட்டும், கம்மி மெமரியிலேயே அது ஸ்டோர் பண்ணிடும். பட் இது வந்து ஹையர் மெமரி யூசேஜ் பண்ணும். ஸோ இது வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு யூசேஜ் கிடையாது. மொபைல் ஆப் கேம் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் யூசேஜ். டிஸ்பைட் தீஸ் சேலஞ்சஸ், பைத்தான் என்ன பண்ணுது, ரொம்ப பாப்புலரா இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா ஒரு சில குறைபாடுகள் இருக்குது இன்னும் இந்த பைத்தான்ல. ஸோ அதெல்லாம் தாண்டியும் இது வந்து ரொம்ப பாப்புலரா இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர் ஆஃப் பைத்தான் அப்படின்னா ஏஐ, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இதுல எல்லாம் வந்து growth ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எஜுகேஷன் ஃபார் பிகினர்ஸ், இப்போ வந்துட்டு ஒரு பிகினர்ஸ் எதுவுமே தெரியாம, கோடியே தெரியாம வந்தா கூட ஈஸியா கத்துக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இது வந்து எப்பயும் சொன்ன மாதிரி தான் ஜாவா, C++, C மாதிரி இல்லாம அதோட சேர்த்து ஜாஸ்தி லைப்ரரிஸ் இது கண்டெயின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நிறைய விஷயம் இதுல இருக்கு. அதே மாதிரி இது வந்து நிறைய நாள் நீடித்து உழைத்து, அதே மாதிரி பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்தாலும் சென்றாலும் இது நிக்க போது பல வருஷத்துக்கு. இது நான் சொல்றேன். அதனால நீங்க தைரியமா இதை கத்துக்கலாம். கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வரலாமா? ஸோ பைத்தான் வந்து சிம்பிள், பவர்ஃபுல் அண்ட் வைட்லி யூஸ். இது வந்து போத் பிகினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல். லேர்னிங் பைத்தான் என்ன பண்ணுது அப்படின்னா, பல விஷயங்களை கற்றுக்க முடியுது. அதனால பல பொருட்கள் தயாரிக்கப்படுது. அதனால பல கெரியர் பார்த்துக்கு இது ஒரு கேட்வேவாக இருக்கு. இது வந்து பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை கஷ்டப்பட்டு கற்றுக்கிறதுக்கு இதை கற்றுக்கிட்டு இதோட கான்செப்ட்ஸ் அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நிறைய வீடியோஸ் இதே மாதிரி வேணும் அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் டோமோ அகாடமி. அதனால் by last saying the quotes, Python is not just a programming language but a gateway to the technological innovation created by other programming languages. Signing off from you, this is PK.